அமித்ஷா பேட்டிக்கு அப்புறம் கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் நேற்று பேச்சில் இன்னொன்று அவர் சொல்கிறாரு, அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு. நீங்கள் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் தனிப்பெரும்பான்மையோடு நீங்கள் சீட் எடுத்து போட்டியிட போகிறீங்களான்னு கேட்குறேன். அவங்க 75 இடம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாஜக 75 சீட்டு கேட்குறாங்க. 234ல் 75 இடம் கொடுத்துட்டா அவங்களுக்கு என்ன மிஞ்சும்? இன்னும் மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்குது. முதல்ல நீங்கள் பெரும்பான்மை இடத்தில் போட்டியிடுவீர்களா அதை நான் கேட்குறேன். ஏங்க இப்போ 234ல் 117 இடங்கள் வெற்றி பெறணும்ல, கிட்டத்தட்ட 117லேருந்து 120 இடங்கள் வெற்றி பெறணும்ல. நீங்கள் 120 இடங்கள் இப்போ முழுமையாக போட்டிடுவீங்களான்னு கூட தெரியல. அவங்க பாதிக்கு பாதி கேட்குறாங்க. அவ்வளோ கொடுத்துருவார் அவரு. இவர் என்னங்க முடிவு பண்ணுறது? இப்போ முடிவெடுக்கிற இடத்தில் எடப்பாடி இல்லை. திருப்பி திருப்பி புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் வீராவாசமாக பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுகவை கபலீகரம் செய்ய அழிக்க எந்த கொம்பனும் வர தேவையில்லைன்ற. டெல்லியிலேருந்து சில கொம்பன்கள் வருவாங்க, அவங்க அழிச்சிடுவாங்க. இப்போ நீங்களே வந்து முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இல்லையே. பாஜக கூட கூட்டணி வச்சதுனால திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தில் இந்த மாதிரிலாம் இப்போ பேச்சை வந்து கிளப்பி விட்டுருக்குறாங்க. கூட்டணி என்பது ஓட்டுகள் சிதறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டணி அப்படிங்கிறார் அவர். இதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான பேச்சு நான் பார்க்கவே இல்லைங்க அரசியலில். பாஜகவோட அதிமுக கூட்டணி வைத்ததால் திமுக மிரள்கிறது, பயப்படுறாங்க. எங்க 2021 நீங்கள் கூட்டணி வச்சீங்க, தோற்று போனீங்க. அப்போ உடனே வந்து எங்களுக்கு சிறுபான்மை மக்கள்லாம் வாக்களிக்கலன்னு சொல்லி வெளியே வந்தீங்க. சிறுபான்மை மக்களிடம் போய் சொல்லுங்க, நாங்கள் இனிமேல் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி சிறுபான்மை கட்சிகளோடலாம் கூட்டணி வச்சிங்க. அப்பொழுது திமுக என்ன சொன்னாங்க? நீங்கள் பாஜகவோடு கள்ள கூட்டணி வச்சிருக்கீங்க, நம்ப முடியாது. இது வந்து பாஜக வந்து 2024 தேர்தலில் மோடி வரும்போது கூட மோடி எடப்பாடியை விமர்சிக்கல, எடப்பாடி மோடி எதுவுமே சொல்லலை, பாஜகவை திட்டலை, திமுகவை மட்டும்தான் நீங்கள் வந்து அரசியல் எதிர்கொண்டீங்க. அப்போ உங்களுடைய டார்கெட்டே வந்து பாஜக இல்லை, உங்களுடைய எதிரியே பாஜக இல்லைன்னு நீங்கள் உங்கள் பேச்சு இருந்தது. அதற்குத்தான் திமுக கூட்டணி தலைவர்கள் சொன்னாங்க, பாஜகவோடு அதிமுக கள்ள கூட்டணி வைத்திருக்குதுன்னு சொன்னாங்க.